வேர்ல்ட் கப் செகண்ட் செமிஃபைனல் முடிஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா ஆடினாங்க. ஸோ பயங்கரமாக போற வேண்டிய மேட்ச்சு. ஸோ இதில் சூப்பர் காமெடி வந்து நம்ம இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் தான் பண்ணாரு. என்னடான்னா டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவரு நாங்கள் போலிங் போடுவோம், கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்காம நாங்கள் கண்டிஷனாக ஒரு விஷயம் சொல்கிறோம், அதாவது நாங்கள் போலிங் தான் போடுவோம்னு சொல்லிட்டு மேன் ஆஃப் த மேட்சே அவர் தான். ஏன்னா போலிங்கை போட்டதுக்கு அப்புறம் இந்தியா கிட்ட சொல்லவே கூடாது, ரோஹித் சர்மா பயங்கரமா ஆடினாரு, விராட் கோலி இன்டென்ட் காமிச்சாரு. அவர் ஆனால் இந்த வாட்டி இந்த வேர்ல்ட் கப்லேயே அவர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் ஆனால் அந்த போன வாட்டி வேர்ல்ட் கப் தோற்றும் போது ரோஹித் சர்மா சொன்ன ஒரு விஷயம் தான், நாங்கள் ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆட போகிறோம், அந்த பிராண்டை நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம், தோத்தாலும் ஜெயித்தாலும் இது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த இன்டென்ட் அவங்க கிட்டே இருக்கு. ஸோ அந்த இன்டென்ட்டை வச்சுட்டு அவங்க ஆடுறாங்க. என்னடா புது வார்த்தைகள்லாம் சொல்றீங்க இன்டென்ட், அதெல்லாம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ ரோஹித் சர்மா ஆடினாரு. ஏன்னா எல்லாருமே வந்து அடி அடின்னு அடிப்போம், யார் அவுட் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் வந்து ரொம்ப நல்லா வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்தெந்த பேட் ஷாட்ஸ், அதாவது ஹாரிசான்டல் பேட் ஷாட்ஸ் ஆடுறது கஷ்டம், ஸோ அதனால கொஞ்சம் ஃபுட்டை யூஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணி சூப்பராக ஆடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா, ஸோ அவருக்கு வந்து பால் மேலே வரல, நாசர் ஹுசேன் வந்து கமெண்ட்ரியில் சொல்லிக்கிட்டே இருந்தார், ஸோ ஹார்திக் பாண்டியாவை எப்படியோ பவுன்ஸ் பண்ணி நாங்கள் அவுட் பண்ணுவோம், பட் ஆனால் இந்த வாட்டி அவர் முட்டிக்கு மேலே பால் போகாது, அடி ஜட்டின்னு கிழிக்க போறாருன்னு அவரு கிழிச்சாரு. ஜடேஜா ஒரு கேமியோ, அக்சர் பட்டேல் ஒரு கேமியோ, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பார் ஸ்கோர்னு சொல்றாங்க, இதுதான் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி 171 பார் ஸ்கோர் எல்லாம் கிடையாது, நான் அடிக்கிற ஸ்கோரை நீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு 171 அடிச்சாங்க. 171 அடிச்சதுக்கு அப்புறம் இது ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்லோ பிச் அப்படின்னு சொன்னதுனால ஜாஸ் பட்லர் கொஞ்சம் நல்லா தான் ஆடினார் ஆரம்பத்தில். ஆனால் ஸ்பின் ஃபர்ஸ்ட் ஸ்பால்லேருந்தே அவுட் ஆயிட்டாங்க. அக்சர் பட்டேல் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் போட்டாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. குல்தீப் யாதவ் அவங்களுக்கு எந்த சைடு போகிறது, அந்த லகான் படத்தில் வர மாதிரி பால் இங்கே குத்தி அங்கே போகுது, அவங்களால குல்தீப் யாதவை வந்து அவராக வந்து ரீட் பண்ணவே முடியல. ஸோ அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் பும்ரா அவரோட ஸ்லோ பால்ஸ் 5 விக்கெட் எடுத்தாரு. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி இங்கிலாந்து போன வாட்டி செமிஃபைனல்ஸ்ல இந்தியாவை தோக்கடிச்சாங்க, இந்த வாட்டி இந்தியா வந்து இங்கிலாண்டை தோக்கடிச்சு ஒரு படி வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஃபைனல்ஸ்ல 2 டீமு ரொம்ப வருஷமா கப்பு, சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பத்திலேருந்தே கப்பு ஜெயிச்சதுல இந்தியா இப்போ வந்து ஒரு கப்புக்கு வந்து வறட்சி இருக்கு. 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் எந்த ஐசிசி ட்ராஃபியும் வின் பண்ணல. ஃபைனல் செமிஃபைனல்லாம் ஜாலியாக போறாங்க, போயிட்டு தோத்துட்டு வந்துடுறாங்க. ஃபைனல்லி அந்த திடுக்கிடும் சம்பவங்கள் இருக்கா, இல்லை இந்த வாட்டி ஏதாவது புதுசாக பண்ணுவாங்களா அப்படின்றது தான் எல்லாரோட ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு. ஸோ ஃபைனல்ஸில் இந்தியாவுக்கு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம், இந்தியா வில் லிஃப்ட் த கப்.